நெளிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க. இல்ல அந்த இது ஒரு சில்லோ கழிச்சு நம்ம இடத்துக்கு பிரம்மாவின் மைண்ட் நாரத மகாமணி வந்திருக்கிறார். நாத மகசிர மடத்துக்கு வந்திருக்காரா? அவரை நீங்க பாத்தீங்களா? பேசுறீங்களா? ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? இப்ப நானும் அவரை பார்க்க வேண்டும். அவரிடம் ஆசீர்வாதம் ரெண்டு பழம் கொடுத்தாரு. அழகா எத்தனை பேருங்க பாடி இருக்கேன். ஆனா இந்த மாதிரி இப்பெல்லாம் அந்த பீஸ் தான் என்ன விலைன்னு கேக்குது. ஒரு பீஸ் எவ்வளவு? உண்மையிலே பாடிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அண்டாரவர்களுக்கு நன்றி. ஆமா சரி அண்ணா சாமியை கூப்பிடுங்க. சாமி பாருங்க ஸ்ரீராமச்சு நாக சுவாமிகளை அடிக்கடி முயல் குட்டியை பார்க்க கூடாது. முயல் குட்டி உண்டது ஆனந்தம் கொண்டு தாமகிரண்டு குண்டு காதலதான் உங்கள் பாவம். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சுமா. மறுபடியும் சொல்றேன், இந்த பிள்ளை கெடுத்தது நீங்க தான். இல்ல அந்த பிள்ளை நல்லாதான் இருந்துச்சு. உள்ள அந்த பிள்ளை வாங்கி எடுத்துக்கிட்டு நீ தானே அது இல்லப்பா. ரெண்டு கோழி கொண்டு வாங்கி கொடுத்தனா அது ஒத்த குட்டை அடிச்சு உடச்சுட்டா அந்த மாமுடியை கண்டு வணங்குகிறேன் சுவாமிகளை வானுலகம் போட்டு எங்கள் அனைவருக்கும் நல்லாசிரியர் வள தர வேண்டும் சொல்லி வாங்க. வணக்கம். என்ன வரவேற்பு நீ போறதெல்லாம் கேட்கல. உனக்கு என்ன வேணும் அதை கேளு. எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா போதுங்க. எவ்வளவு? புரட்டாசி மாதம் எங்க சட்டத்துல அட்வான்ஸ் காசு கொடுப்பாங்க 30ஆம் தேதி. அது நினைக்கவே நினைக்காத. அவசரம் அப்படி போயிட்டு வாங்க. நல்லா இருக்கிய வளர்க அழகான ஒரு வரவேற்பு, நிர்மமான ஒரு வரவேற்பு, வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பாடு. அந்த தமிழ் பண்பாடு குறையாமல் தமிழ் கடவுள் முருகனை வணங்குற பொம்பளை பிள்ளை எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ கொடுத்தது அழகான ஒரு வரவேற்பு. உனக்காக நான் கொடுக்க இருப்பது வாழ்த்து. எப்பொழுது யார் யார் நான் கேட்பினும் அப்பொழுது மெய்ப்பொருள் காண்பது அறிவிடாங்க. வாழ்க்கையில எப்பவுமே நல்ல விஷயத்தை வச்சுக்கணுமா? இந்த கெட்டதை பூரா தூக்கி எரிஞ்சிடணும். நல்லதா வச்சுக்கணும், கெட்டதை பூரா தூக்கி போட்டுறணும். அதனால கொஞ்ச நேரம் இருக்கிற நேரத்துக்குள்ள உன்னிடத்திலே தமிழோடு விளையாட வேண்டும். மக்கள் ஒரு சிறிய வாழ்த்து. கடவுள் நினைத்தால் மன நாள் கொடுத்தார் வாழ்க்கை உண்டானது. அவரே நினைத்தால் உறவை வளர்த்தால் இரண்டும் உண்டானது. மகனே நீ வாழ்கவே. பெருமையோடு இடத்துல ஒரு சில விஷயத்தை உங்களை கேட்கணும். அது காலத்துக்காக வந்திருக்கேன். விவரம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கேட்கணுமா? நல்லாரை பார்ப்பது நன்று, நிலைமைக்கு நல்லா சொல் கேட்பது நன்று, அவரோடு இணைந்து இருப்பது நன்று, அவர் உணவை உரைப்பது நன்று அப்படின்னு நாங்கள். அது மட்டுமல்ல, வள்ளுவன் தன்னை உலகி நிற்கிற வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சைகளும் சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி கொடுத்த சத்தான கம்பனுக்கு இடையில வித்தாக வில்லை என்று வாடு என்று
கவி சக்கரவர்த்தி கம்பெனி தமிழ் எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் நிலையானதோ அதே போல உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு நிலையானதாக இருக்கணும். ஆசீர்வாதம் கூட அளவோட கொடுக்குறீங்க, அளவுக்கு முந்தி குதிரக்கூடாது. அற்புதமான விஷயம். கடவுள் நினைத்தான் மனநான் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது. திரு மகளே நீ வாழ்கவே அப்படின்னு இடத்துக்கு தகுந்த மாதிரி அற்புதமான ஒரு பாடல். நானும் உலகத்தில் எத்தனையோ பாடல்கள் கேட்டிருக்கேன். ஏன்னா முருகனின் அருள் பெற்று அருணகிரிநாதரால் பாடப்பட்டது திருப்புகழ் அப்படிங்கிற பாட்டு. முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவன ஏனபோதும் என்று பாடினால் பாட வைத்தால் பெருமை. தமிழ்ச்சங்கப்புலவர் நக்கீரனால் பாடப்பட்டது திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற பாட்டு. திருமுருகாற்றுப்படை, பொருளாற்றுப்படை, சிறுமானாற்றுப்படை, புள்ளிப்பாட்டு, பதவிக்காற்று, குறிஞ்சி பாட்டு, பட்டுப்பாலை, நெடுவல் மாலை, மனைமனிதனா 10 பாட்டுக்குண்டான மகத்துவம். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயர்ந்த கருத்து இந்த உலகுக்கு தெரிவிக்க வந்தது கம்பனின் ராமகாவிய பாட்டு. உலகம் யாவையும் தாமுள்ள வாக்கம் நிறுத்த நீக்கலும் நீங்க அகில விளையாட்டு என்று செய்காப்பு கொடுத்து பவிதந்தான் கவி சக்கரவர்த்தி கம்பன். 5 வயசுல அண்ணன் நம்பி 10 வயசுல பங்காளி அப்படிங்கிறத காமிக்க வந்தது மகாபாரத பாட்டு. புள்ளிருக்கும் தாழ்வார்வன் பூம்புகார் வாழ்களையும் சுள்ளிருக்கும் கல்லுபட்டு உள்ளவனை சொல்லவா வாயி திரவதையை ஊக்கன்றவா மகாபாரத்துக்குண்டான மகிமை. கருத்த மழையை பொழிந்ததோர் கவிஞர் கண்ணதாசன் பாட்டு. காதல் எனும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே இல்லற வாழ்க்கையில் இருவரில் சொன்ன மிகப்பெரிய கவிஞர். பாமரின் கருத்தை தெரிவிக்க வந்தது பாரதியின் பாட்டு. செந்தமை நாடென்ற போதிலே இன்ப தேன் வந்து வாயுது காதல் என்று பெரு சொன்னார் மகாகவி. பெண்கள் கோவில்ல பாடுவது கும்மி பாட்டு. கும்மி அடிச்சாத்தான திருவிழா. ஆண்கள் பாடுவது ஒயிலாட்ட பாட்டு. ஒயிலாட்ட ஆனாத்தான் நவீனம். ஒரு குழந்தை பிறந்த உடனே பாடுவது தாலாட்டு பாட்டு. தாய் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம். அந்த உயிர் பிரியும் பொழுது பாடுவது ஒப்பாரி பாட்டு. அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்படி எங்கும் பாட்டு எதிலும் பாட்டு இன்ப பாட்டு துன்ப பாட்டு. அப்பா ஓம் பாட்ட சத்த நிப்பாட்டு இல்லங்க பாட்டுக்கு நாரதன் உங்களை சொல்லியிருக்காங்க, உங்களை போய் அப்படி சொல்லுவேனா? அதாவது அப்படின்னு சொல்லாத அளவுக்கு உங்களுடைய பாட்டு அழகான ஒரு பாடல் பாடி எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். விவரத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்றீங்க. நடந்தது நடப்பது நடக்க போறது எல்லாமே அனைத்தும் அறிந்ததாங்க. என்கிட்ட விவரம் கேட்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, கேளுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பதில சொல்றேன். ஒரு மான சோத்துக்கு ஒரு சோறு பதம், அவ்வளவுதான். ஒரு சோறு வெந்துச்சா வேகலையா ஒரு பானையில் உள்ள அத்தனை சோத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, அவசியமே இல்ல. எத்தனை பார்க்கணும்? ஒரு சோறு எடுத்து நசுக்கி பார்த்தா தெரியும். அதானே இப்ப இந்த கதைக்கு உள்ள நீ என்ன படிச்சிருக்க விஷயத்த இடத்துக்கு என்ன பேரு? பேபி மலை சாரல். பேபி மலை சாரல். ஆமா. மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. அப்படித்தானே? ஆமா. இங்க என்ன கடவுள் இருக்காரு? முருகப்பெருமான். இத கொஞ்சம் வாங்கி வைக்கணும். முருகனுக்கு அண்ணே அப்படின்னா யார சொல்லுவான்? முருகனுக்கு அண்ணன் விநாயக பெருமான். அது ஒண்ணு போதும். இந்த உலகத்துல அதுவும் இந்த பூமியில அதுவும் இந்த ஊர்ல ஒரு விநாயக பெருமானுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வதை விட சாதாரண ஒரு அம்மா அவன் நினைச்சா ஒரு விநாயகரை உருவாக்கிடுவான். எதுல உருவாக்குவான்? பசுமாட்டு சாணம். அது என்ன நிறத்துல இருக்கா? அது பச்சையா இருக்கு. இப்ப எல்லாம் மஞ்சள் கலர் மஞ்சள் நிறத்துல இருக்கு. பச்சையா இருக்கும், காய காய கருப்பாயிரும். ஆமா. அடுத்து எது செய்யலாம்? சந்தனம். சந்தனம் எப்படி இருக்கா? அதுவும் மஞ்சளா தான் இருக்கும். மஞ்சளா இருக்கு. அது ஒரு உருண்டையை பிடிச்சு அருகம்புல குத்துறோம்னா தான் பிள்ளையாரு. அது சந்தனம். அடுத்து எதுல செய்யலாம்? மஞ்சள்ல செய்யலாம். மஞ்சள்ல செஞ்சா மஞ்சள்ல ஒரு உருவத்தை கொண்டு வந்து அதுல அருகம்புல குத்துனா அது பிள்ளையாரு. புதுசா கட்டின கோயில், கோயில கட்டியாச்சு. உள்ள விக்கிரகம் வைக்கணும். அந்த விக்கிரகம் வந்து செய்யற பொழுது எப்படி இருக்கும்? வெள்ளையா தான் இருக்கும். எப்படி இருக்கா? வெள்ளையா தான் இருக்கும். வெள்ளையா இருக்கிற விக்கிரகம் எப்ப மாறும்? அபிஷேகம் பண்ண பண்ண அதனுடைய நிறம் மாறும். என்னவா மாறுது? கருமை நிறத்துல மாறும். விக்கிரகம் வெள்ளையா இருக்கும். ஆமா. அபிஷேகம் பண்ண பண்ண கருப்பா மாறிடும். இதான இயற்கை. இதுதான் இயற்கை. நான் கேக்குறேன், கேளுங்க. ஒரு தெய்வம், நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், பேரை சொன்னா தானே நீ எதுக்கு கண்டுபிடிப்ப? என்ன சவுடால் என்ன ரொம்ப என்னமோ சவுடால் பண்றீங்களே, என்ன விஷயம்? இங்க பாருங்க, தெற்கே அடிக்கிற காத்து திரும்ப அடிக்க நாளைக்கே வர ஞாயிறு இருந்தீங்கல, அத பத்தியே செவ்வாயே வந்தாலும் நான் விட்டு போயிட மாட்டேன். அத பத்தியே நான் நினைக்கிறது கிடையாது. நான் எப்பவுமே எதிரிகிட்ட பேசுற பொழுது ரொம்ப கவனமா பேசுவேன். அடுத்து என்ன வரும் அப்படிங்கிற கூட அதுதான் பேசுவோம். சரி கேளுங்க. ஒரு சாமி என்ன அபிஷேகம் பண்ணாலும் சரி அவர் வெள்ளையாவே இருக்காரு. என்ன அபிஷேகம் பண்ணாலும் வெள்ளையாவே இருக்காருன்னா ஒருவேளை வெள்ளை பெயிண்ட் எதுவும் அடிச்சிருப்பாங்களோ? வெள்ளை பெயிண்ட் அடிக்கிறாங்க. அபிஷேகம் பண்ணும் பொழுது கண்டிப்பா அது நிறம் மாறும். ஆனா அபிஷேகம் பண்ணனாலும் அது நிறம் மாறாம இருக்குன்னா 6 மாதம் வெள்ளையாகவும் 6 மாதம் கருமை நிறத்துல ஒரு விநாயகப்பெருமான் திருத்தக்கலை, கன்னியாகுமரி மாவட்டம் திருத்தக்கலை சந்திரகாந்த கல்லு 6 மாசம் வெள்ளையா இருக்கும், 6 மாசம் பச்சையா மாறும். சரி, 6 மாசம் பச்சை, 6 மாசம் வெள்ளை. இதைத்தான் காலத்தால் உணர்த்தினான் உத்ராயணம் தர்சாயணம். நான் அந்த கதையில கேட்கல. சரி, அங்க உள்ள கதை கேட்கல. ஒரு சாமி தெய்வம் என்ன அபிஷேகம் பண்ணாலும் அவர் வெள்ளையாவே இருப்பாரு. அந்த வெள்ளையா இருக்கிற தெய்வம் எங்க இருந்து வந்தாரு?
சரி, அதாவது ஒரு காரணத்தை காமிச்சு ஆதாரத்தோட ஒரு விஷயத்தை கேட்டா கண்டிப்பா இந்த புராணத்துல இது என்ன கேள்விங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனா நீங்க வந்து மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டா மாதிரி பொதுவா ஒரு தெய்வம் வெள்ளையா இருக்கு அப்படின்னு நம்ம எந்த தெய்வத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க பாப்போம். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு தெய்வம் வெள்ளையாவே இருக்கும். அந்த தெய்வம் யாரு அப்படின்னு வேணா நான் சொல்றேன், உண்மையா இருந்தா ஒத்துக்கங்க, இல்லைன்னா நீங்க மறுத்து பேசுங்க. தாராளமா பேசலாமா? தாராளமா பேசுங்க. சரி பேசு. அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு உருவம் அந்த தெய்வம் எதுனா அந்த விக்கிரகம் வெள்ளை பிள்ளையார்னு ஒருத்தர் கேள்விப்படுறீங்களா? கேள்விப்பட்டேன். அவர் தான் வெள்ளையா தான் இருப்பாரு. வெள்ளையா தான் இருப்பாரு. அதனால அவருக்கு பேரே வெள்ளை பிள்ளையாரு. என்ன அபிஷேகம் பண்ணாலும் நிறம் மாறாது. கோயில் கட்டுறோம். நீங்க எந்த தெய்வம் தான் பேசணும். ஒரு கோயில் கட்டுறோம், விக்கிரகம் செய்யற போது வெள்ளையா இருக்கும். அப்புறம் வெள்ளையா இருக்கிற விக்கிரகம் அபிஷேகம் பண்ண பண்ண கருப்பா மாறுது. ஆமா. அப்ப நீ சொல்றது வெள்ளை நிறத்துல பிள்ளையாருங்கிற. ஆமா, வெள்ளை நிறத்துல உள்ள பிள்ளையாரு அபிஷேகம் பண்ண பண்ண வெள்ளையாட்டா இருக்காரா? வெள்ளையாதான் இருக்காரு. அதனாலதான் வெள்ளை பிள்ளையாரு. வெள்ளை பிள்ளையார். ஆமா. இவரை உருவாக்குறது யாரு, எங்க இருந்து உருவாக்குனாங்க? நீங்க என்ன கேட்டீங்க? வெள்ளையா இருக்கிற தெய்வம் எதுன்னு கேட்டீங்க. நான் பதில சொல்லியிருக்கேன். நல்லா கேட்டுக்கிறேன். விபீஷணன் கொண்டு வந்தான் அரங்கநாத பெருமானை. யார் கொண்டு வந்தா? விபீஷணன். ஆத்மனிங்க கொண்டு வந்தான் ராவணன் இல்லையா? மதுரையில வண்டியூர் தெப்ப குளத்தை நோன்ற பொழுது அதுல இருந்து கொண்டு வந்தாரு திருமண நாயக்கர். ஆமா, முக்குருணி பிள்ளையாரு இல்லையா? அப்போ அது என்னங்க முக்குருணி பிள்ளையார் என்னங்க? அது ஒரு குருணினா என்ன, முக்குருணினா என்ன? ஏன் முக்குருணி பிள்ளையார்னு சொல்றீங்க? ஒரு குருணினா படிக்கணக்கு. ஒரு மரக்கா, ஒரு மரக்காவுக்கு நம்ம ஏரியாவில் எத்தனை படிங்க? 4 படி. ஒரு மரக்காவுக்கு 4 படி. எங்க போகுது 4 படி. 4 படி. எங்க பகுதியில 6 படி. அத்தியாயத்தான் சொன்னேன். 6 படி. ஒரு மரக்காவுக்கு 6 படி. அப்ப ஒரு மரக்காங்கிறது 4 படினா முன்னாங்க 12 படி நெல்லை எடுத்து அதை அரிசியாக்கி வெள்ளத்துக்கு 4 படி, மரக்காவுக்கு 8 படி. அப்படியா? ஒவ்வொருத்தரும் அளவு வித்தியாசம் இருக்கு. இப்ப எங்க ஏரியாவுல வெள்ளத்துக்கு 4 படி படி வித்தியாசம் இருக்கு. அப்படி இருக்கா பாருங்க. அப்ப 3 மரக்கா நெல்லை எடுத்து அரிசியாக்கி கொழுக்கட்டையை செஞ்சு அந்த விநாயகப்பெருமானுக்கு வச்சிட்டோம்னா செய்யக்கூடிய காரியம் வெற்றி அமையும். அதனால முக்குருணி பிள்ளை 3 குருணியை சேர்த்து பண்றதுனால முக்குருணி பிள்ளையார் அப்படிங்கிறீங்க. சரிமா, கணக்கு இல்ல கொழுக்கட்டை செய்வாங்கன்னு நான் சொன்னேன்ல. ஆமா, கொழுக்கட்டைக்கு யாரு வைப்பாங்க? அதான் பிள்ளையாருக்கு. எந்த மாசம் வைப்பாங்க? ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி அன்று அவருக்கு வச்சு படைப்பாங்க. நீங்க சொல்ற கொழுக்கட்டை சொல்லு. கொழுக்கட்டை செய்வாங்க. கொழுக்கட்டை செய்வாங்கன்னா இந்த கொழுக்கட்டை செஞ்சு வீட்டுல கொண்டு வராங்க, வைக்கணும்ல. சரி, எப்போ வைக்கணும்ல. இப்ப இந்த வெள்ளை பிள்ளையாரு எப்படி உருவானாரு அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. கதைக்கு வாங்க பாப்போம். காரணம் என்ன அப்படின்னா திருப்பாற்கடலை வந்து தேவர்களும் அசுரர்களும் கிடையாது. இடையில் நான் குறுக்கு விசாரணை பாருங்க, நாரதர் வள்ளி திருமண நாடகம் குறுக்கு விசாரணை பண்றதுக்கு என்ன வக்கீல்வாதமா? குறுக்கு விசாரணை பண்றியா? இதென்ன கோர்ட்டா? இது குறுக்கு விசாரணை பண்றதுக்கு. ஐயா நல்ல கவனமா நீங்க கேளுங்க. நான் கதை கேட்டிருக்கேன். இந்த அம்மா கதை சொல்றாங்க. கதை சொல்ற போது அந்த கதை தவறா இருந்தா ஆமாங்க அப்படின்னு நான் சொல்றதா இல்ல மறுத்து பேசுறதா? அதானே, அதத்தான் குறுக்கு விசாரணை செய்வேன். தெரிஞ்சுக்கிட்டியா? தவறா இருந்தா நீங்க தாராளமா மறுத்து பேசுங்க. தவறான ஒரு வார்த்தையை நான் இங்க சொன்னேன் அப்படின்னா நீங்க தாராளமா மறுத்து பேசுங்க. ஆமா. அப்ப திருப்பாற்கடலை வந்து தேவர்களும் அசுரர்களும் கடையிறாங்க. கடைய ஆரம்பிக்கும் போது மோதிக்கிறாங்க. தண்ணியை குடிச்சா முழுசா குடிச்சிருவாங்க. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன குறுக்கு விசாரணை பண்றீங்க? சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்? நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல ஒரு லிட்டர் பாலை வாங்கி அதை காய வச்சு அதை தயிராக்கணும்னா என்ன பண்ணணும்? அது காய வச்சு பக்குவப்படுத்தி உரம் ஊத்தணும். உரம் ஊத்துனா அது தயிரா மாறும். அதை மோராக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு மத்து வச்சு கடையணும். எது வச்சு கடையணும்? மத்து. ஓ, தயிர் எங்க இருக்கு? பானையில மத்து வச்சு கடையணும். ஆமா, கடைஞ்சாத்தான் பிரிக்க முடியும். நீங்க எதை கடைஞ்சான்னு சொன்னீங்க? திருப்பாற்கடலை கடைஞ்சாங்கடா? கடைஞ்சாங்க. எதை வச்சு கடைஞ்சாங்க? 1 லிட்டர் பாலை கடைகிறதுக்கு ஒரு மத்து வேணும்னு இந்த அம்மா தான் சொல்லுது. உங்க புத்திய காமிக்கிறீங்க பத்தியலாங்க. பாத்தியலா நீங்க எப்படி ஆகுன்னு? இதத்தான் குறுக்கு விசாரணை சொன்னீங்களா? உங்களுடைய கேள்வி என்ன? எப்படி உருவானாருன்னு கேட்டீங்க. அதுக்காக இப்படி இல்லாம உங்களுக்கு சந்தேகம் வரும். கடைஞ்சாங்கன்னா விட வேண்டிய எதை வச்சு கடைஞ்சாங்க?
கதை உங்களுக்கு முழுமையா வேணுமா வேணாமா? அதைத்தான் கேட்கிறேன். எதை வச்சு கடை? சரி, திருப்பாற்கடலை வந்து கடைஞ்சாங்க கடல். ஆனா ஒண்ணு மட்டும் சுவாமி மறக்க முடியாத ஒரு விஷயம். நாங்க கூட வந்து 1 லிட்டர் பாலை வாங்கி அதை காய்ச்சி பக்குவப்படுத்தி தயிராக்கி அதுக்கப்புறம் நாங்க மோராக்கணும். இவ்வளவு விஷயங்கள் தேவைப்படுது. ஆனா உங்ககிட்ட பாலும் இல்லாம, மோரும் இல்லாம, தயிரும் இல்லாம, ஆளும் இல்லாம, மத்தும் இல்லாம, பானையும் இல்லாம உங்க வாயை வச்சு கடையிறீங்க பத்தியா? உங்களை மாதிரி ஒரு நாள் வரை இந்த உலகத்திலேயே நான் பாக்கிறேன். வெளியில வந்தா எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க எல்லாம் என்ன கடை கடையிறீங்கன்னு நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் உள்ள. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய ஆளு? நீங்க எல்லாம் எப்படி ஆளுங்க தெரியுமா? குடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு வெட்டுக்குன்னு கடிக்கிற ஆளுங்க நீங்க எல்லாம். நீங்க வந்து ராமநாதபுரம் மாவட்டம். ஆமா, சரியா? உங்க பகுதியில் நாடகம் நிறைய நடக்குது. நான் புதுக்கோட்டை மாவட்டம். எங்க பகுதியில் நாடகம் நடக்குது. புதுக்கோட்டையில் ராமநாதபுரத்தை ஒன்னா சேர்ந்து கரூர் மாவட்டத்துக்கு கொண்டு வருகிறாங்க அப்படின்னா சும்மாவா? இந்த பகுதி எப்படி பகுதி தெரியுமா? அறிவு நிறைந்த, அறிவாளி நிறைந்த பகுதி. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால விஷயம் பேசுவேன். பேச மாட்டேன். கரூர் பகுதினாவே கொஞ்சம் நம்ம பயமா தான் நம்ம வருவோம். ஆமா, ரொம்ப ஆனா அதுக்காக என்ன இப்படி அங்க காட்டி கொடுத்துட்டு இருப்பியா? அது எப்படி, இது எப்படி? சரி, எப்படி கடற்காங்கிறது உங்களுடைய கேள்வி. கடல் என்பது மிகப்பெரிய பாத்திரம். அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மத்து ஒண்ணு வேணும். அப்ப இந்த மத்தை பயன்படுத்துறாங்களே எது அது அப்படின்னு கேக்குறீங்க. சார் நல்லா கேளுங்க. மந்தகிரி மலையை மத்தாக்கி, எப்படி மந்தகிரி மலையை மத்தாக்கி அந்த மத்துக்கு புடின்னு ஒண்ணு வேணும்ல. சந்திரனை அதிலே தூணாக நிறுத்தி இழுக்கிறதுக்கு கயிறு வேணும்ல. வாசுகி அப்படிங்கிற பாம்பை கயிறா போட்டு, நல்லா கேளுங்க, மந்தகிரி மலையை மத்தாக்கி சந்திரனை தூணாக நிறுத்தி வாசுகி அப்படிங்கிற பாம்பை கயிறா போட்டு தேவர்களும் அசுரர்களும் கடைகிறாங்க. புரியுதுமா? புரிஞ்சா செஞ்சேன். பானைங்கிறது கடல். ஆமா. நீங்க சொன்ன மந்தகிரி மலைங்கிறது மத்து. மத்து. புடிங்கிறது சந்திரன். சந்திரன். இழுக்கிறதுக்கு வாசுங்கிற பாம்பு. பாம்பு. ஆமா. கடைஞ்சது யாராரு? தேவர்களும் அசுரர்களும். பாம்பு தானே கயிறு. ஆமா. பாம்புக்கு வால் ஒன்று இருக்கும்ல. இருக்கு. தலை ஒன்று இருக்கும்ல. இருந்தா தானே அந்த பாம்பு. வால் இருக்கு, தலை இருக்கு. கடைஞ்சது எத்தனை பேரு? தேவர்களும் அசுரர்களும். வால் பக்கம் நின்னது யாரு? தலை பக்கம் நின்னது யாரு? என்ன சொல்றது? என்ன மண்டைய பொழந்து விடுவேன் பாத்துக்கங்க. என்ன பேசுறீங்க? யாரு நாரதரே வடையை திங்க சொன்னா வடையை மட்டும் தின்னுங்க. அதுல ஓட்டை எப்படி வந்துச்சுன்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ண கூடாது. நான் கதையை சொல்றேன்னா நீங்க கதையை மட்டும் கேளுங்க. யாரு எதை புடிச்சாங்கன்னு என்ன கேள்வி? எப்பவுமே நான் அந்த பொம்பளை வடையை தொடவே மாட்டேன். ஆம்பளை வடையை தான். இங்க பாருங்க, வெத்தலையில ஆண் வெத்தலை பெண் வெத்தலை இருக்கு. அது என்ன வடையில ஆம்பளை வடை பொம்பளை வடை? என்னமா நீ இப்படி கேட்ட? பாத்தது இல்லையா? இல்லையா? உளுந்த வடைன்னா பொம்பளை வடை, பருப்பு வடைன்னா ஆம்பளை வடை. உளுந்த வடையில ஓட்டை இருக்கும், பருப்பு வடையில ஓட்டை இருக்காது. சாமி பொம்பளை வடை, இது ஆம்பளை வடை. தெரியாம உங்கள்ட்ட விளக்கம் கேட்டேன். இனிமே நான் வடைய ஆம்பளை வடை முகலையே முடிக்க மாட்டேன். பாத்துக்கங்க. அப்ப யாரு எந்த பக்கம் நின்னாங்க அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. நல்ல கேள்விதான் அது. ஆனா யாரும் இப்படி எல்லாம் குறுக்கு நான் பார்த்ததே இல்லை. ஆமா, தேவர்கள் நின்னது வாய் பகுதியில, அசுரர்கள் நின்னது தலைப்பகுதியில. ஏன் அப்படி நின்னாங்க தெரியுமா? ஒருவேளை அளவுக்கு மீறி இழுக்கும் பொழுது இந்த வாசுகி அப்படிங்கிற பாம்பு விஷத்தை கக்கிருச்சுன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி தேவர்களுக்கு கிடையாது, அசுரர்களுக்கு உண்டு. அதனாலதான் தேவர்கள் வாழ் பகுதியிலும் அசுரர்கள் தலைப்பகுதியிலும் நின்று கடைஞ்சாங்க. சரியா? நியாயமான இது பார்க்கவ புராணம். நன்றி நன்றி. அப்ப இந்த பார்க்கவ புராணத்தை முழுமையா படிச்சாக்கா இந்த கதை சொல்ல முடியும். மொட்டையா கடைஞ்சாங்க, பிள்ளையார் வந்தாரு, இருக்கிறாரு, போனாரு. இது கதை சொல்லப்படுமா? மக்களுக்கு எது சொன்னாலும் புரியுற மாதிரி சொல்லணும். அதுதான் தன்மை. ஆனா சுடர் விளக்காக இருந்தாலும் அதுல தூண்டுகோல் அப்படின்னு ஒண்ணு வேணும்ல. மணி 3 ஆச்சு. சரி, ரொம்ப அவர் விளங்குறதுக்காக அப்ப இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அப்ப அங்கே வந்து விஷம் தோன்றுகிறது. ஆழகால விஷம் தோன்றிய பிறகு நம்மளுக்கு அமிர்தம் வரல அப்படின்னு எல்லாரும் உட்கார்ந்து பார்க்கும் பொழுது விநாயகரை வணங்கல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிள்ளையார முதல்ல வணங்கணும். எங்க பூலகத்துல எங்க மாலை போட்டாலும் பிள்ளையாருக்கு தேங்க அவருக்கு தான் போகணும். ஒரு குருநாதர்கிட்ட பிள்ளைய கொண்டே சேர்க்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி அப்படின்னு ஒண்ணு போடுவாரு. அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களை ஆரம்பிப்பாரு. அப்ப இந்த பிள்ளையாரை வணங்குவது மிக மிக முக்கியம். அப்ப தேவர்களும் அசுரர்களும் கடைகிறதுக்கு முன்னாடி அவரை வணங்கல, அதனால அவங்களுக்கு அமிர்தம் வரல. சரி, இப்ப விநாயகரை இங்க வணங்கணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் பசுமாட்டு சாணம், மஞ்சள், சந்தனம் இதுல உருவாக்க முடியும். ஆனா கடலுக்குள்ள இருப்பது வெறும் தண்ணீர். தண்ணிக்குள்ள எப்படி உருவாக்குறது? முடியாது. தேவேந்திரன் போனாரு, என்னால முடியும் அப்படின்ட்டு போனாரு. இந்த கடலை கடையும் பொழுது நீராகப்பட்டது ஒன்று மோதி
நுரையிலிருந்து அந்த நுரையெல்லாம் அலாலையா ஒதுங்கி நிக்குது. அந்த கடல் நுரை அனைத்தையும் ஒன்று சேகரித்து ஒரு பாத்திரத்துல வச்சு அந்த கடல் நுரையால் ஒரு உருவத்தை பிடித்தார். கடல் நுரை என்ன நேரத்துல இருக்கும்? வெள்ளையாதான் இருக்கும். அதனாலதான் என்ன அபிஷேகம் பண்ணினாலும் அந்த விக்கிரகம் நிறம் மாறாது. தேவேந்திரனா திருப்பார் கடலிலே கடல் நுரையால் உருவாக்கப்பட்டவர் தான் நீங்கள் கேட்ட வெள்ளை பிள்ளையார். இதான் உண்மை. இதுக்கு மேல எதுவும் கொடுக்க காரணம் இருக்கா? இது ஏன் அந்த கேள்வி நான் கேட்டேன். நான் எப்பவுமே சபை அறிஞ்சு நான் உங்ககிட்ட கேட்கலாம் நினைக்கிறேன். சமயம் அறிஞ்சு ஒண்ணு கேட்க வேண்டாம். ஆனா காலதாமதம் ஆயிருக்கு. சபை அறிஞ்சு பேசு. ஏன் தெரியுமா அந்த கேள்வியை கேட்டேன்? புதுசா ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம் பண்ணி 48வது நாள் நிறைவு நாள்ல நம்ம விநாயகர் பெருமானை பத்தி பேசினோம்னா நடத்தின கும்பாபிஷேகத்துக்கும் பெருமை, அதை நடத்திய இந்த மக்களுக்கு பெருமை. அதனாலதான் இந்த விஷயத்தையும் நான் உங்களை கேட்டேன். உலகத்துல எளிமையான தெய்வம் யாருன்னா விநாயகர் விநாயகர் தான். விநாயகருடைய இல்லையா? ஆமா, சந்தோஷம். இப்ப நீங்க என்ன விஷயம் வந்திருக்கீங்க? நாடு தொண்டை நாடு, நிலம் குறிஞ்சியில. அப்பா பேரு நம்பி. ஐயா ஐயா சரியா சரியா. எவ்வளவு நடிகர்களை பார்த்துருப்பாரு ஐயா அவர் அனுபவத்துக்கு. ஆனா உண்மையிலே சாமி மாதிரி வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்றாரு. அவருடைய அனுபவத்துக்கு 1000 நடிகர்களை பார்த்திருப்பாரு. ஆனா நம்மளையும் பாராட்டி அன்பளிப்பு கொடுத்திருக்காரு. ஐயா அவர்கள் வெள்ளியாகண்டி கிந்திராதேவியருக்கு ரூபாய் 50, நமக்காக ரூபாய் 50 விழிப்பு கொடுத்து மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா மதுரையில வைகை உடைக்குது, வீட்டுக்கு ஒரு ஆள் போன நிபந்தனை, வந்திங்கிற புட்டு வைக்கிற கிழவிக்கு ஆள் இல்ல. சொக்கநாதரே போறாரு, கிழவிக்கு ஆளா வந்து வைகை அடைச்சாரா. ஒரு விநாயகர் பெருமானுடைய கதையை நான் கேட்க, நீ சொல்ல, இந்த ஊர் மக்கள் கேட்க, இறைவனே நேரா வந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்த மாதிரி ஒரு மகிமை. ரொம்ப சந்தோஷங்க. நமக்காக ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு உண்டான மாப்பிளையா யாரு? அவர் என்ன வேலை பார்க்கிறார் தெரியுமா? எவ்வளவு சம்பளம்? ராஜா முகமது மட்டும் இங்க இல்ல. சொந்த வீடா வாடகை வீடா? உடைய விடவே மாட்டேன். கொடுக்குறாரா அடுத்த ஆளுகிட்ட வாங்குறாரா? ராஜா முகமது மட்டும் வரலன்னா 5 மணி விட மாட்டேன். பாப்பா என்ன இதோட போகுது? இன்னொரு நாடகம் ஏற்பாடு பண்ண சந்திப்போம், பேசுவோம், என்ன வேணாலும் பேசி பாப்பா. ஆமா ஆமா. பார்த்த அந்த மாப்பிள்ளை அவருடைய பெருமை என்ன? முக்கியமா அந்த வப்பாட்டி பாட்டி எல்லாம் இல்ல. இல்ல இது வார்த்தை பிரச்சனை. அதான் கேட்கிறேன், அந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்? வப்பாட்டினா என்ன, கிப்பாட்டினா என்ன? வப்பாட்டினா பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டா வப்பாட்டி. அந்த வப்பாட்டிக்கே தெரியாம இன்னொரு புள்ளைய வச்சுக்கிட்டா அதுக்கு பேரு தான் கிப்பாட்டி. நல்லா இருக்கலன்னா வப்பாட்டி பாட்டில வச்ச மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? நானே 5 வருஷமா சும்மா கிடக்குறேன், வெளியே போயிட்டு இருக்கீங்க. வர ஏங்க அழகே முருகன வந்தானமா, அனைவருக்கும் தெய்வம் பச்சேனம்மா. அழகே முருகன வந்தானமா, அனைவருக்கும் தெய்வம் பச்சேனம்மா. அன்பதிதமாக அன்பு இதயமாக, அன்பதிதமாக அன்பு இதயமாக என்னாலும் அழகே முருகன வந்தானமா, அனைவருக்கும் தெய்வம் பச்சேனம்மா. ஒரு வப்பாட்டி வச்சுக்காம அந்த பக்கம் இருந்து அவத்தங்கள் உலகத்திலே தந்தைக்கு மந்திரத்தில் சார பொருள் உழைத்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்றார். சுவாமி மலையிலே வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை. அப்படின்னு நான் கவலை இல்லாம இருக்கேன். நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு கலவரத்தை உருவாக்குறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? அவருடைய அருமை என்ன பெருமை என்ன பார்க்கும் பொழுது என்ன பண்ணு என்ன என்ன கந்த பண்ணு கந்த காரும் என்ன என்ன பண்ணு என்ன என்ன கந்த பண்ணு கந்த காரும் என்ன என்ன பண்ணு என்ன என்ன
குடி மேலவனே குட்டவனும் தந்தவனே அம்மைக்கு குட்டவனும் தந்தவனே பால் காவடி இருக்கு, பன்னீர் காவடி இருக்கு, புஷ்ப காவடி இருக்கு, சர்ப்ப காவடி இருக்கு. அது என்ன பால் குடம் மட்டும் தான் எடுத்தது என்ன காவடிப்பா? நானா பால் குடமே இருக்கு. அத்தியா எல்லா புள்ளைய பூரா அப்படி இருக்குதுமா. அதனாலே பால் காவடினா செம்பு சின்னதா இருக்கும் பாத்துட்டீங்க, குடம்னா பெருசா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க. நீங்க அடிக்கடி அதே பாருங்க, நல்லா இருப்பீங்க. வர வேண்டும் பொருள் நடத்துற கல்யாணம் சத்தியா நடக்குதா இல்ல நான் நினைக்கிறது நடக்குதா பாப்போம். எனக்கு சந்தேகம். உங்களுக்கு என்ன சந்தேகம்? முதல்ல பிடிக்கல கதையே அதுதானங்க. சொல்லணும் அப்ப இப்ப இவர் என்ன பண்ணுவார் தெரியுமில்ல? இப்ப இந்த வண்டி போய் நேரா அந்த வண்டியை கிளப்ப போகுது. எந்த வண்டி? அது திண்டுக்கல் வண்டியா? ஆமா, திண்டுக்கல் வண்டி. ஆமா, அது தயாரா நிக்குது. வர வேண்டும் முருகா, வர வேண்டும், விரைவில் வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும்.